ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் 10 நாட்களில் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் இந்த 3000 ரூபாய் அப்படின்றது கிடைக்க போகுது நம்மளுடைய வங்கி கணக்கில். முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் ரூபாய் 3000 தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது, இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன, எந்த திட்டங்களின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த 3000 ரூபாய் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை ப்ளஸ் 2 புதிய திட்டம் அடுத்த 10 நாட்களில் உங்களுடைய வங்கி கணக்கில் 3 முக்கிய திட்டங்களின் மூலமாக ரூபாய் 3000 வரை வங்கி கணக்கில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரத்துக்குள்ளே இந்த தொகை மாதம் உங்களுக்கு விடுவிக்கப்படும். மே மாதத்திற்கான தொகை அடுத்த வாரத்திலிருந்து, அதாவது இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு விடுவிக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் விடுவிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் அனைவருக்கும், முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத் தலைவிகள் அவங்க அனைவருக்குமே கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி தான் 5000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துட்டாங்களே. மீண்டும் எப்படி இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நமக்கு தேர்தல் முடிஞ்சு அதற்கப்புறமாக ரிசல்ட் வெளியிட்ட பிறகு வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு செயல்படும். தமிழக அரசு திட்டங்கள் அனைத்துமே நடைமுறையில் இருக்கும். என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ எல்லா திட்டங்களுமே பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைக்கு வந்துடும். அப்படிங்கும்போது அந்த நிலுவையில் உள்ள தொகைகள், முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி மாதத்தில் நிறைய பேருக்கு வழங்காமல் இருந்தாங்க. அந்த 5000 ரூபாய் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்காமல் நிறைய பேருக்கு இருந்தது. அந்த நிலுவையில் உள்ள அனைத்து தொகையுமே பார்த்திங்க அப்படின்னா விடுவிக்க போகிறாங்க. முக்கியமாக மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு, ஓகேவா, நம்ம மகளிர் உரிமை தொகை கிடைக்காம நீங்கள் மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு இந்த 5000 ரூபாய் அப்படின்றது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 2000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது. ஓகேவா, 1000 ரூபாய் இல்லை, டைரெக்டாக 2000 ரூபாய். இந்த 2000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை நீங்கள் போன மாதம் அப்ளை பண்ணி அப்ரூவல் கிடைச்சிது அப்படின்னா கூட உங்களுக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, எல்லோருக்குமே கிடைக்கும். எல்லோருக்குமே மகளிர் உரிமை தொகை அப்படின்றது 2000 ரூபாய் அப்படின்றது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதுமை பெண் திட்டம், அதாவது 6வது முதல் 12வது வரை படித்திருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு புதுமை பெண் திட்டம், அதே மாதிரி தமிழ் புதவன் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய். வீட்டில் எத்தனை ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்களோ, எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களோ, அரசு பள்ளியில் பயின்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக இந்த பணம் கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா, உங்களுக்கு நிச்சயமாக இந்த 1000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை 2000, கிட்டத்தட்ட 4000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு இந்த மே மாதத்திலேயே கிடைக்க போகுது அப்படின்றது தான் சொல்லணும். இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.